அருணோட சுயரூபத்தை சீதாவுக்கு புரிய வச்ச முத்து, மனோஜுக்கு ஆப்பு வைக்கிற ரோகிணி இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் விஜயா மீனா கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டதுனால அண்ணாமலை விஜயாவை பயமுறுத்துற விதமா நீ என்ன பண்ணாலுமே மீனா பொறுத்துட்டு இருக்க மாட்டா, கொஞ்சமாச்சும் மீனாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாதான் உனக்கு அது திருப்பி கிடைக்கும், இல்லை அப்படின்னா மீனா கோவத்தில் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. இதனால் பயந்து போன விஜயா இனி நமக்கு என்ன வம்பு அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்க போகிறாங்க. அடுத்ததா மீனாவுக்கு ஏன் காய்ச்சல் வந்தது அப்படிங்கிற விஷயம் முத்துவுக்கு தெரிய வந்துருச்சு. அதாவது சீதா கூட மீனா சண்டை போட்டதுனால தான் இப்போது மீனாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்கிறத முத்து தெரிஞ்சுக்கிறாரு. அத்தோட அருண் செஞ்ச சகுனி வேலையும் முத்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இதை சீதாவுக்கு புரிய வைக்கிற விதமாக சீதாவையும் மீனாவையும் கூட்டிக்கிட்டு காரில் உட்கார வைக்கிறாரு முத்து. அடுத்ததா அருண் இருக்கிற இடத்திற்கு போயிட்டு அருண் கிட்ட முத்து பேசுறாரு. அப்படி பேசும்போது சீதாவுக்கு கால் பண்ணி அதை ஆன்ல வச்சு அருண் சொல்றத கேட்க வைக்கிறாரு. அந்த வகையில் முத்து அருண் கிட்ட அடியாட்கள் வச்சு அடிச்சது நானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அருண், நீ இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் சீதா கிட்ட உன்னை பற்றி சொன்னாதான் உன் மேலே அவள் வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையை குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். நான் சொன்னதை நம்பி சீதாவும் உன்னை இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்கிறாரு. உடனே முத்து, இப்போ உன்னை அடிக்கிறதுக்கு நிஜமாவே நான் ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை எடுத்து வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. உடனே காரில் இருந்து சீதாவும் மீனாவும் வெளியே வராங்க. அருண் பற்றியான தப்பான கேரக்டரை முத்து பார்த்தீங்கன்னா இப்போ சீதாவுக்கு புரிய வச்சிடுறாரு. அடுத்ததா மனோஜ் ஷோரூம்க்கு போயிட்டு ராஜாராமினி மறுபடியும் பணம் கேட்டு மிரட்டுறாங்க. உடனே மனோஜ், கொடுக்க முடியாது, போலீஸ்க்கு நானே ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனால் போலீஸ் வந்துட்டா ரோகிணி மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற பயத்தினால ரோகிணி போலீஸ்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கேட்டபடியே பணத்தையும் கொடுக்க வைக்கிறாங்க. ஆனால் போலீஸ்கிட்ட மனோஜ் போயிருந்தாரு அப்படின்னா ராஜாராணியே பயந்து போய் ஓடி இருப்பாங்க. மனோஜும் இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிருப்பாரு. ஆனால் ரோகிணி தான் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மனோஜ் கூடவே இருந்து இப்போ அவருக்கு ஆப்பு வைக்கிற விதமாக எல்லா திருட்டு வேலையுமே பார்த்துட்டு வராங்க. மனோஜும் ரோகிணியை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்து போய் நிற்கிறாரு. ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.